வணக்கம். எப்பவுமே நமக்கு நல்ல சொல் காதுல விழுந்தா ஒரு மகிழ்ச்சி அடைவோம். ஒரு வேலைய நோக்கி போறோம்னு வச்சுக்கங்களேன், கிடைக்குமோ, கிடைக்காதோ, எப்படி இருக்குமோ அப்படின்னு யோசிச்சுட்டு போறப்ப, "அதெல்லாம் கிடைச்சிருமியா போடியா" அப்படின்னு ஒரு வார்த்தை யார்ட்டயோ யாரோ சொல்லிக்கிட்டு இருந்தாலோ, அல்லது ஒரு கோயில்ல ஒரு மணி அடிக்கிற சத்தம் கேட்டாலோ, நம்ம நெனச்சுட்டு போற விஷயத்த ஒட்டி ஒருத்தர் யாராவது பேசினாலோ, அது நமக்காக சொல்லப்பட்டது போல நம்ம நெனைப்போம். இந்த செய்தி சங்க இலக்கியத்தில முல்லைப்பாட்டுல சொல்லப்படுது. முல்லைப்பாட்டுல மட்டும் இல்லாம சங்க இலக்கியங்கள்ல பூரா இதுக்கு விரிச்சி அப்படிங்கிறாங்க. நற்சொல் கேட்டல் அப்படின்னு பேரு. சமீபத்தில கூட தினமணியில ஞாயிறு இதில வந்து விநாயகமூர்த்திங்கிறவரு இந்த விரிச்சிங்கிற இத பற்றி எழுதியிருந்தார். அருமையா இருந்தது. அது என்ன அப்படின்னா, இந்த முல்லைப்பாட்டை எழுதியவர் வந்து நமக்கு தெரியும். "காவிரி பூம்பட்டணத்து பொன்மணிகனார் மகனார் நப்பூதனார்." இந்த பாட்டு பாருங்க நமக்கு ஒரு மாலை நேரத்து மழைக்காலம் எப்படி இருக்குங்கிறத நீங்க படிச்சு பார்த்தா தான் தெரியும். புத்தகம் படிக்கிறதுனுடைய நோக்கம் என்னன்னா, நாம அதுக்குள்ள இருக்கிற மாரி இருக்கணும். எனக்கு ரொம்ப பிடிச்ச புத்தகங்கள்ல ஒண்ணு, கிருஷ்ணன் அவர்கள் எழுதின புத்தகம் ஒண்ணு, "மழைக்காலமும் குயிலோசையும்." அது யாருக்கு வேணாலும் நான் அந்த புத்தகம் வாங்கி குடுப்பேன். அதில சின்ன கோட்டோவியமா அவர் போட்டிருப்பாரு. இப்ப இந்த மழைக்காலத்த பத்தி சொல்றபோது எப்படி இருக்கு? முல்லைப்பாட்டு எப்படி தொடங்குது? இப்ப வழக்கமா உலகுங்கிற ஒரு மங்கல சொல் வச்சு தொடங்குவோம். எல்லா இதுகளையும் நம்ம பார்க்குறோம். அகரமுதல் எழுத்தெல்லாம் ஆதிபன் முதற்றே உலகுன்னு பார்க்குறோம். இதுவும் எப்படி ஆரம்பிக்குதுனாங்க, முல்லைப்பாட்டும் "நலந்தலை உலகம்" அப்படின்னு ஆரம்பிக்குது. இந்த பாட்டு வரிய பாருங்களேன். "நலந்தலை உலகம் பலி நியமியொடு வலம்புரி பொறித்த மாதாங்கு தடக்கை நீர்செல நிமிர்ந்த மால் போல பாடிமிழ் பனிக்கடல் பருகி வளநேர்பு கோடு கொண்டு எழுந்த கொடுஞ்செலவு எழிலி பெரும்பயல் பொழிந்த சிறுபுன் மாலை." இது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முல்லை நிலத்து கடவுள் யாருன்று கேட்டால் மாயோன், திருமால் தாங்க. இந்த திருமாலுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, மாபலி சக்கரவர்த்தியிடத்தில் 3 அடி மண் கேட்டு, அவன் அதை தந்தபோது, அவன் கையில் இருந்த அந்த கமண்டலத்திலிருந்து நீர் ஊற்ற, அது பட்டவுடனே வாமன வடிவமாக வந்த எம்பெருமான், பிரம்மாண்டமான ஒரு பேருரு கொண்டு, முதலடியால் உலகையும், 2ஆம் அடியில் விண்ணையும் அளந்தான். அப்படி அளந்தவனுடைய கையிலே சங்கும், சக்கரமும் இருந்தது. இதெல்லாம் இருக்குதுங்க முல்லைப்பாட்டுல. இந்த திருமாலுடைய நிறம் நீல நிறமாக இருக்கிறது. "ஏ கடலே! நீ அதைப்போல நீல நிறம் உடைய தன்மையை உடையவளாய் இருக்கிறாய். இந்த நீல நிறமான கடலில் இருக்கின்ற நீரை முகர்ந்து கொண்டு பலமாக எழுந்து மேலே சென்ற மேகங்கள் மழை பொழிய மாலை நேரம் குளிர்ந்த நேரத்தில் அப்போது" அப்படின்னு இந்த இந்த பகுதி ஆரம்பிக்குதுங்க. என்னான்னு பார்த்தா, தலைவன் போருக்கு போயிருக்கிறான். தலைவி வந்து தனித்திருக்கிறா. தோழியர் எல்லாம் சூழ்ந்திருக்கிறாங்க. கார்காலம் வருகிறபோது வருகிறேன் என்று சொல்லிவிட்டு போகிறான். அப்படி அவன் போனவன் இன்னும் வந்து சேரலையேன்னு இவன் கவலைப்படுறான். ஏன்னா, இன்னைக்கு நம்ம எல்லாமே நமக்கு செய்திகள் கையில இருக்கிறதுனால, கார் ஏறிட்டேன், திரும்பிருச்சு, சைக்கிள்ல திரும்பிட்டேன், அந்த சிக்னல் கிட்ட வர்றேன், அது வரைக்கும் சொல்லலாங்க. ஆனா, அன்னைக்கு ஒருத்தன் போனா, அவன் போனவன் போனான்டி, திரும்பி வந்தாலும் வருவான்டின்னு தான் உட்காந்துருக்கணும். அதுவும் போருக்கு போயிருக்கான். படைத்தலைவன் அங்க இருக்கிறான். இந்த நேரத்தில இந்த தலைவி வருந்தி இருக்கிறாங்க. அப்ப அந்த முதுபெண்டிராகிய அவனுடைய தாயாருடைய தோழியர்லாம் என்ன பண்றாங்க, இவளுக்கு எப்புட்றா ஆறுதல் சொல்றதுன்னு சொல்லிட்டு அப்படியே போறாங்க. அங்க மாடுகள் எல்லாம் மேய போயிட்டு, கன்றுகள் மட்டும் அம்மாவ நெனச்சு அம்மா, அம்மான்னு கத்திக்கிட்டே இருக்கு. அப்ப அந்த இடைக்குலத்து பெண்ணு மழையில நனைஞ்சிட்டு இப்படி கைய கட்டியிருக்காங்க. ஓவியம் வரைஞ்ச மாரி இருக்குதுங்க இந்த முல்லைப்பாட்டுல. இப்படி கைய கட்டி நிக்கிறா. அவ சொல்ற கன்னுக்குட்டிய பார்த்து, "கத்தாதீங்க, கத்தாதீங்க. உங்க அம்மா சீக்கிரம் வந்துருவா" என்று "இன்னே வருகுவர் நின் தாயர்" அப்படின்னு அந்த ஒரு வார்த்த சொல்றா. இந்த வரி பாட்டு வரிய பாருங்க. "சிறுதாம்பு தொடுத்த பசலைக்கன்றின் உறுதுயர் அலமரல் நோக்கி ஆய்மகள் நடுங்கு சுவல் அசைத்த கையல் கைய கொடுங்கோல் கோவலர் பின்னின்று உய்த்தர இன்னே வருகுவர் தாயர் என்போல் நன்னர் நன்மொழி கேட்டனம் அதனால்." இப்படி அந்த சொல்ற செய்திய பார்த்த உடனே, இத கேட்டுட்டு இந்த பெண்டிர் மகிழ்றாங்க. ஏன் தெரியுமா? சீக்கிரம் வந்துருவாங்கன்னு சொல்றாங்கல்ல, அது இவங்களுக்கே சொன்ன மாரி இருந்தது. வேகமா ஓடி வந்து, "பெண்ணே உன்னுடைய துயரத்தை போக்கிக்கொள். வந்துட்டுருக்கான் தலைவன். சீக்கிரமா வந்துருவாங்க. நாங்க நல்ல சொல் கேட்டோம், விரிச்சு கேட்டோம்" அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க.
நாராய் நாராய் செங்கால் நாராய்ங்கிற அந்த நாரையை தூது விடுகிற சத்தியமுற்றத்து புலவன் கூட என்னுடைய மனைவி இடிந்து போன என் வீட்டில் பள்ளி சொல்லுகிற பலனை எதிர்பார்த்து காத்திருப்பாள்னு சொல்கிறப்ப, இன்றைக்கி நம்ம கேலியாக சொல்கிறோங்க. பள்ளி சொல்கிறதெல்லாம் இங்கே அடுக்கிட்டு பாயங்களாக்கும், மணி அடிக்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு பாயங்களாக்கும். இன்றைக்கி நம்ம விஞ்ஞான உலகத்தில் இருக்கங்க, எல்லாமே எளிமையாக தான் தெரியும். இவையெல்லாம் இல்லாத காலத்தில் அவர்கள் வாழ்ந்தபோது அவர்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன அசைவு கூட அவர்கள் நம்பிக்கையை துளிர்விடச் செய்யும் என்பதுதான் உண்மை. அப்படிப்பட்ட வகையில் விருச்சி என்கின்ற அந்த நற்சொல்லை நாம் இன்றைக்கும் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். ஏதாவது ஒரு நல்ல சொல் வராதா? குடுகுடுப்புக்காரன் விடிய காலம் 3 மணிக்கு வந்து இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல செய்தி வருதுன்னு சொன்னால், அவன் சொல்கிறது அவனுடைய வாழ்க்கைக்காக, உணவுக்காக கூட இருக்கலாங்க. ஆனால் அந்த சொல்லு நமக்கு எவ்வளவு ஆறுதலாக இருக்குது. மருத்துவமனையில் அந்த சேர்க்கப்பட்ட அந்த பெரியவங்களோ மற்றவங்களோ நல்லாயிருவாங்க என்று யாராவது பேசிட்டு போனால் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். அதுபோல் நல்ல சொற்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். அது எங்கிருந்து வந்தாலும் அது நம்மை சார்ந்ததாக நாம் கருதுகிறோம். அப்படி கருதுகிற அந்த சொல்லப்படுகிற சொல்லுக்கு பேர் தான் விருச்சி என்பது. முல்லைப்பாட்டை முழுவதுமாக ஒரு நாளைக்கு பேசுவோம். மிக அருமையான செய்திகளை உடையது முல்லைப்பாட்டு. நல்ல செய்திகளை நாளும் சந்திப்போம். நாளை சந்திப்போம். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்கள். உங்களை தேடியே உங்கள் வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்கள். அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனலை தொடர்ந்து எக்ஸலம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் என்று அனைத்து தளங்களிலும் நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். நீங்களும் எங்களோடு வாருங்கள்.